Hi viewers, so இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டோபாலஜியில் தியரம் நம்பர் 27.7 இதுதான் நம்ம பார்ப்போம். நான் வந்து ஆல்ரெடி போட்ட ரெண்டு வீடியோ வச்சு சொன்னேன் இல்லையா, ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸு அன்கவுண்டபிள் இது ரெண்டையும் வச்சு பேஸ் பண்ண தியரம் இதுதான். லெட் எக்ஸ் பி நான் எம்டி காம்பேக்ட் ஹாஸ்டாஃப் ஸ்பேஸ். ஸோ எக்ஸுங்கிறது நான் எம்டி ஸ்பேஸு காம்பேக்டாக இருக்குது, ஹாஸ்டாஃபாக இருக்குது. ஓகேவா? ஸோ இஃப் எக்ஸ் ஹாஸ் நோ ஐசோலேட்டட் பாயிண்ட்ஸ். ஸோ ஐசோலேட்டட் பாயிண்ட்னா என்ன சொன்னோம், எக்ஸ் நம்ம எடுக்கிற பாயிண்ட் இருக்க மாதிரி ஒரு நெய்பர்ஹுட்டு, அதுவும் அந்த செட்டும் இன்டர்செக்ட் பண்ணணும். இன்டர்செக்ட் பண்ணணும் இன் சம் பாயிண்ட். அந்த பாயிண்ட் இல்லாமல் வேறு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா அது லிமிட் பாயிண்ட்னு சொன்னோம். பண்ணலைன்னா ஐசோலேட்டட் பாயிண்ட்னு சொன்னோம். ஓகேவா? இன்டர்செக்ட் பண்ணால் லிமிட் பாயிண்ட், பண்ணலைன்னா ஐசோலேட்டட் பாயிண்ட். ஸோ இங்கே ஐசோலேட்டட் பாயிண்ட் இல்லைன்ட்டாங்க, அப்போ அது என்னவா இருக்கும், லிமிட் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேவா? நோ ஐசோலேட்டட் பாயிண்ட் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் லிமிட் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு மீனிங். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி எக்ஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா அது வந்து அன்கவுண்டபிள் அப்படின்னு சொல்லணும். ஸோ அன்கவுண்டபிள்னா நம்ம அதே மாதிரி டெஃபினேஷன் என்ன பார்த்தோம்னாக்கா விச் இஸ் நாட் கவுண்டபிள். தட் இஸ் அதுக்கு வந்து ஆன் டு இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அன்கவுண்டபிள் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் ஆகிடும். ஓகேவா? இதுக்கு வந்து என்ன ப்ரூவ் பண்ணால் போதும், அது வந்து இட் ஹேஸ் ஆன் டு இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணால் போதும். நாட் ஆன் டூ இதில் அப்படின்னு சொல்லி அந்த செட் அந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் ஆன் டூன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த எக்ஸ் வந்து அன்கவுண்டபிள் அப்படின்னு ப்ரூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ ப்ரூஃப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் காம்பேக்ட் ஹாஸ்டாஃப் ஸ்பேஸு. ஸோ நோ ஐசோலேட்டட் பாயிண்ட் அப்படின்னா அது லிமிட் பாயிண்ட்னு சொன்னோம். ஸோ எவ்ரி பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் வந்து லிமிட் பாயிண்ட் ஆஃப் எக்ஸாக இருக்கும். ஸோ நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், அன்கவுண்டபிள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த அன்கவுண்டபிளை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பர்பஸ், அதுக்கு என்னென்ன வேணுமோ அதை நான் முன்னாடி ப்ரூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரூவ் கிவன் எனி நான் எம்டி ஓப்பன் செட்டு. ஸோ நான் எக்ஸுக்கு ஒரு ஓப்பன் செட்டு யூன்னு சொல்லி எடுக்கிறேன். ஓகேவா? அப்போ அந்த எக்ஸில் இருக்க ஏதோ ஒரு பாயிண்ட், ஸ்மால் எக்ஸுக்கு எக்ஸ்லேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு இன்னொரு நான் எம்டி ஓப்பன் செட் எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த ஓப்பன் செட்டு வி இந்த யூக்கு முன்னாடி எடுத்து அந்த ஓப்பன் செட்டு யூக்கு கண்டெய்ன் என்ன இருக்குது சச் தட் இந்த எக்ஸ் வந்து நாட் இன் வி பார் க்ளோஷர், வியோடைய க்ளோஷரில் இல்லை, அந்த எடுக்கிற அந்த பாயிண்ட்டு வியோடைய க்ளோஷரில் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இதில் ஒவ்வொன்றையும் இந்த வி கண்டெய்னர் யூன்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த விங்கிறது ஓப்பன் செட்டு அண்டு நான் எம்டி, இந்த கண்டிஷன் இது எல்லாமே நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது வந்து நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ நான் என்ன சொன்னேன், யூங்கிறது ஓப்பன் செட்டு, எக்ஸ்லேருந்து எடுக்கிற பாயிண்ட்டு ஸ்மால் எக்ஸ். ஓகேவா? அதுக்கு தான் வீன்னு ஒரு செட்டு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த செட்டு நான் எம்டியாக இருக்குது, ஓப்பன் செட்டாக இருக்குது, வி கண்டெய்ன்ட் இன் யூவாக இருக்குது. அந்த வியோடைய க்ளோஷரில் எக்ஸுங்கிற பாயிண்ட்டு இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேவா? ஸோ எனக்கு என்னென்ன இப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா அந்த யூவில் இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறேன், எக்ஸ் இல்லாமல். ஆல்ரெடி நான் எக்ஸுன்னு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன் யூக்கு. ஓகேவா? ஆல்ரெடி எக்ஸுங்கிற பாயிண்ட்டு யூக்கு எடுத்திருக்கேன். அந்த எக்ஸ் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட்டு ஒய்ன்னு சொல்லி எடுக்கிறேன். எதனால் அப்படின்னாக்கா எக்ஸை வந்து எனக்கு ஹாஸ்டா ஸ்பேஸ்ன்னு தெரியும். ஹாஸ்டா ஸ்பேஸ்னால் ரெண்டு டிஸ்ஜாயிண்ட் பாயிண்ட்டுக்கு, ரெண்டு டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்டுக்கு ரெண்டு டிஸ்ஜாயிண்ட் ஓப்பன் செட் எக்ஸிஸ்ட் ஆகும். ரெண்டு டிஸ்ஜாயிண்ட் நான் எம்டி ஓப்பன் செட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? அதுதான் ஹாஸ்டா ஸ்பேஸ்க்கு ரெண்டு பாயிண்ட். ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன் யூக்கு. ஸோ எக்ஸ் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட்டு ஒய்ன்னு எடுக்கிறேன். ஸோ ஸ்பேஸ் எக்ஸு, அந்த எக்ஸ்லேருந்து எடுத்த ஓப்பன் செட்டு யூ. ஸோ அந்த யூங்கிறது வந்து யூக்குள்ளே அந்த எக்ஸ் இருக்கலாம், இல்லை வெளியில் இருக்கலாம். அந்த எக்ஸுங்கிற பாயிண்ட் யூக்குள்ளே இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதுதான். ஓகேவா? எக்ஸ் இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல போட்டிருக்கேன். எதனாலனா அந்த யூங்கிற செட்டுக்குள்ளே, அந்த ஓப்பன் செட்டுக்குள்ளே எக்ஸுங்கிற பாயிண்ட் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாங்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த வி கண்டெய்ன்ட் யூக்காக அதை போட்டிருக்கேன். இது எப்படிங்கிறத நம்ம பின்னாடி ப்ரூவ் பண்ணுவோம். இந்த வி கண்டெய்ன்ட் யூ எப்படி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒய்ங்கிற பாயிண்ட், அந்த எக்ஸ் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் யூவில் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன சொன்னேன், எக்ஸுங்கிற பாயிண்ட் யூக்குள்ளே இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? அப்போ எப்படி அது ரெண்டுமே பாசிபிள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எக்ஸுங்கிற பாயிண்ட் யூக்குள்ளே இருக்கலாம்னு சொல்கிறேன், இங்கே பாசிபிள். ஓகேவா? எக்ஸுங்கிற பாயிண்ட் யூக்குள்ளே இருக்கலாம். எதனால் அப்படின்னாக்க எக்ஸ் வந்து ஐசோலேட்டட் பாயிண்ட் கிடையாது, அப்போ அது வந்து லிமிட் பாயிண்ட். ஓகேவா? ஐசோலேட்டட் பாயிண்ட் கிடையாது, பட் இட் இஸ் அ லிமிட் பாயிண்ட். அப்போ லிமிட் பாயிண்ட்னா எக்ஸினுடைய நெய்பர்ஹுட். அப்போ லிமிட் பாயிண்ட் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த எடுத்த பாயிண்ட்டுக்குள்ள நெய்பர்ஹுட்டு அது அந்த பாயிண்ட் இல்லாமல் இன்னொரு இடத்த இன்டர்செக்ட் பண்ணணும், இன்னொரு செட்டை இன்டர்செக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து எக்ஸுங்கிற பாயிண்ட் வந்து அந்த யூக்குள்ளே வந்துடும். ஸோ எக்ஸுடைய நெய்பர்ஹுட் யூங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் வந்து யூக்குள்ளே வந்துடும். ஓகேவா? இது பாசிபிள். அப்போ எக்ஸ் வந்து எப்போ யூக்குள்ளே வரும், அது லிமிட் பாயிண்ட்டுங்கிறதுனால அது வந்து அந்த யூக்குள்ளே அந்த பாயிண்ட் வரும். எதனால் வராமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வந்து நான் எம்டி. நம்மளுக்கு என்ன தெரியும், யூங்கிறது நான் எம்டி தெரியும். அப்போ எக்ஸ் இல்லை, யூக்குள்ளே எக்ஸுங்கிற பாயிண்ட் இல்லை, பட் இட் இஸ் நான் எம்டின்னு சொல்கிறேன். அப்போ எக்ஸ் இல்லாமல் ஆல்ரெடி ஒய்ன்னு இன்னொரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். அப்போ எக்ஸ் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் ஒய்ன்னு ஒன்று யூக்குள்ளே இருக்குன்னா யூங்கிறது நான் எம்டி.
ஓகேவா? அப்போ எக்ஸ் வந்து எக்ஸுங்கிற பாயிண்ட் யூக்குள்ளே இருந்தாலும் சரி தான், இல்லைனாலும் சரி தான். ஓகேவா? அதுதான் இங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறது. ஸோ இப்போ நான் என்னென்ன சொன்னேனோ அதெல்லாம் முடிச்சுட்டேன். லாஸ்ட்டாக ஸ்பேஸை வச்சு நான் இந்த இதில் வந்து ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் 2 பாயிண்ட் எடுத்தேன். எக்ஸ்லேருந்து 2 பாயிண்ட்டு, எக்ஸுங்கிற பாயிண்ட்டு ஒய்ங்கிற பாயிண்ட்டு 2 பாயிண்ட் எடுத்துருக்கேன். இந்த 2 பாயிண்ட்டும் வேறு எக்ஸ் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் தான் அந்த ஒய். ஓகேவா? ஸோ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய். எக்ஸுங்கிறது ஹாஸ்டா ஸ்பேஸ்னு எனக்கு தெரியும். அப்போ 2 டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்டுக்கு 2 ஓப்பன் செட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ W1 W2ன்னு எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸுக்கு W1, ஒய்க்கு பார்த்தீங்கன்னாக்கா W2ன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த ரெண்டும் டிஸ்ஜாயிண்ட் இல்லையா? ஸோ அதனால் W1 இன்டர்செக்ஷன் W2ங்கிறது எம்டின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ ஹாஸ்டா ஸ்பேஸோட டெஃபினேஷனை தான் இங்கே எழுதியிருக்கேன். நான் வேறு எதுவுமே எழுதலை. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லெட் விங்கிறது W2 இன்டர்செக்ஷன் U எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது வந்து எக்ஸ், இது ஃபுல்லாக வந்து எக்ஸு, எக்ஸில் இருக்கக்கூடிய ஓப்பன் செட்டு U, அந்த யூக்குள்ளே இந்த எக்ஸ் இருக்குது, எக்ஸுங்கிற பாயிண்ட்டு ஒய்ங்கிற பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? எக்ஸ் இருக்க மாதிரி அந்த எக்ஸோடைய பாயிண்ட்டுக்கு W1ங்கிற ஓப்பன் செட்டு. ஸோ அந்த எக்ஸ் இருக்க மாதிரி ஓப்பன் செட்டு W1, ஒய் இருக்கிற மாதிரி ஓப்பன் செட்டு W2. ஓகேவா? ஸோ ஒய் இருக்க மாதிரி ஓப்பன் செட்டு W2. இப்போ நான் இந்த விங்கிறத நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா, இந்த W2வும் இந்த யூவையும் இன்டர்செக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இன்டர்செக்ஷன் ஆகுது இல்லையா? இந்த பார்ட்டை நான் வின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிறேன். விங்கிற ஓப்பன் செட்டாக சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓப்பன் செட்டு வேணாம், ஓப்பன் செட்டை எப்படிங்கிறத பின்னாடி ப்ரூவ் பண்ணுவோம். விங்கிற செட்டாக சூஸ் பண்ணிக்கிறேன். எப்படி? இந்த W2ங்கிறது ஒரு ஓப்பன் செட்டு, அதுக்குள்ளே ஒய்ங்கிற பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? ஒய் இருக்க மாதிரி பாயிண்ட்டை தான் W2ன்ற ஓப்பன் செட்டை சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஒய்ங்க இருக்க மாதிரி ஒரு ஓப்பன் செட் W2 இருக்குது. அது அந்த ஒய்ங்கிற பாயிண்ட்டு யூக்குள்ளேயும் இருக்குங்கிறத நம்ம முன்னாடியே வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணுற இந்த பார்ட்டை நான் விங்கிற செட்டாக எடுத்துக்கிறேன். அதுதான் விங்கிறது W2 இன்டர்செக்ஷன் U. ஸோ சின்ஸ் யூங்கிறது ஓப்பன் செட்டுன்னு தெரியும், W2வும் ஓப்பன் செட்டுன்னு தெரியும், அது ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணுற இந்த வி, அது இன்டர்செக்ட் பண்ணி ஈக்குவலாக இருக்கிற இந்த விங்கிறது ஓப்பன் செட்டுன்னு வந்துருச்சு. இப்போது நான் என்ன சொல்கிறேன், இந்த W2 இன்டர்செக்ஷன் Uங்கிற இந்த சின்ன பார்ட்டு இந்த பெரிய பார்ட்டுக்கு சப்செட்டாக இருக்கும் இல்லையா? இந்த யூங்கிறது இவ்வளோ பெரிய சர்க்கிள், அதில் இந்த சின்ன பார்ட் W2 இன்டர்செக்ஷன் Uங்கிறது இந்த சின்ன பார்ட்டு, இந்த பார்ட்டு இந்த ஹோல் யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்செட்டாக இருக்கும். அதை தான் இங்கே இருக்குது. W2 இன்டர்செக்ஷன் Uங்கிறது சப்செட் ஆஃப் U அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம Vன்னு சொல்லி எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ தேர்ஃபோர் V கண்டென்ட் இன் U. இப்போ ப்ரூவ் ஆகிடுச்சா? பின்னாடி நம்ம என்ன சொன்னோம், நான் எம்டி ஓப்பன் செட்டு V கண்டென்ட் இன் U. ஓப்பன் செட்டு சொல்லிட்டேன், V கண்டென்ட் இன் U சொல்லிட்டேன். இப்போ அடுத்து நான் என்ன ப்ரூவ் பண்ணுறேன்னா நான் எம்டின்னு ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ நான் எம்டின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஆல்ரெடி இந்த ஒய்ங்கிற பாயிண்ட்டு யூக்குள்ளேயும் இருக்குது, W2க்குள்ளேயும் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஓகேவா? ஒய்ங்கிற பாயிண்ட்டு யூக்குள்ளேயும் இருக்குது, W2லேயும் இருக்குது. ஸோ அதை ரெண்டு இன்டர்செக்ஷன் பண்ணால் அதுக்குள்ளேயே இந்த ஒய்ங்கிற பாயிண்ட் இருக்கும். இந்த இன்டர்செக்ஷனை நம்ம வின்னு சூஸ் பண்ணியிருக்கனால V உள்ளே வந்துச்சு. ஸோ விக்குள்ளே ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால V வந்து எம்டி கிடையாது, விச் இஸ் நான் எம்டி அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் என்னென்ன ப்ரூவ் பண்ணிட்டேன், நான் எம்டி ஓப்பன் செட்டு V கண்டென்ட் அண்ட் U. இப்போ நான் அடுத்து லாஸ்ட்டாக ப்ரூவ் பண்ண போகிறது X நாட் அண்ட் V பார்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே ப்ரூவ் ஆகிடுச்சு. X நாட் அண்ட் V பார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னா இந்த V பாரை நம்ம ஆல்ரெடி ஒரு தியரம் முன்னாடி ஃபஸ்ட்டு யூனிட்டில் நம்ம என்ன படிச்சிருப்போம்னா, V பாருங்கிறத விச் கேன் பி ரிட்டன் ஆஸ் V யூனியன் V டேஷ் விச் இஸ் லிமிட் பாயிண்ட். ஓகேவா? V டேஷ் அப்படின்னாக்கா லிமிட் பாயிண்ட். ஸோ V யூனியன் V டேஷ்னு ரிட்டர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யூனிட்டில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்போ V பாரை நான் இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணனா நான் எக்ஸுங்கிற பாயிண்ட் இதுக்குள்ளே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? அப்போ இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாலே என்னோட வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? விக்குள்ளேயும் இல்லை, V டேஷ்குள்ளேயும் இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேனால ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இது ப்ரூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ நான் இதான் ப்ரூவ் பண்ணணும். தட் இஸ் டு ப்ரூவ் X நாட் அண்ட் V அண்ட் X நாட் அண்ட் V டேஷ். ஓகேவா? ஸோ ஹியர் எனக்கு என்ன தெரியும், விங்கிறது சப்செட் ஆஃப் W2. ஸோ விங்கிறது சப்செட் ஆஃப் W2. ஓகேவா? இது வந்து இது வந்து W2ங்கிற பால், அதாவது ஓப்பன் செட்டு. ஸோ இந்த ஓப்பன் செட்டில் இந்த பார்ட் இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டை தான் நான் வின்னு சொல்லி சூஸ் பண்ணேன். ஓகேவா? அப்போ இந்த W2ங்கிற பெரிய செட்டில் சின்ன செட் சப்செட் தான் இந்த V. ஸோ V இஸ் கண்டென்ட் இன் W2 அண்ட் X வந்து W1ல இருக்குன்னு தெரியும். எனக்கு ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், இந்த ரெண்டு ஓப்பன் செட்டும் டிஸ்ஜாயிண்ட். ஸோ சின்ஸ் W1 இன்டர்செக்ஷன் W2 வந்து எம்டி, அப்போது எக்ஸுங்கிறது W1ல இருக்குது, இதோட இன்டர்செக்ஷன் எம்டினா அப்போ எக்ஸ் வந்து W2ல இருக்காதுன்னு தான் மீனிங். W1ல இருக்கிற பாயிண்ட் இன்டர்செக்ஷன் எம்டி, W1ல இருக்கிற பாயிண்ட் இதில் இல்லாமல் இருந்தால் தானே எனக்கு இந்த எம்டின்னு வரும் இல்லையா? ஸோ எக்ஸ் W1ல இருக்குது, இதோட இன்டர்செக்ஷன் எம்டி, அப்போ நான் எடுத்த அந்த பாயிண்ட் W2ல இருக்காது அப்படிங்கிறது மீனிங்.
ரைட்டாக இன்டர்செக்ஷன் பிகாஸ் இதுலேயும் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக எனக்கு அது நான் எம்டியாக இருக்கும். அந்த எக்ஸுங்கிற பாயிண்ட் அதுக்குள்ளே வந்திருக்கும். இது எம்டி, அப்போ எக்ஸுங்கிற பாயிண்ட் W1 இருந்துச்சு அப்படின்னா W2 இருக்காதுன்னு அர்த்தம். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ W2 பெரிய செட்லேயே இல்லை அப்படின்னா அதுக்கு சப்செட்டாக இருக்கிற அந்த Vக்குள்ளேயும் அது இருக்காது அப்படிங்கிறது. ஸோ எக்ஸ் நாட் அண்ட் V. ஸோ எனக்கு ஒரு இது ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து எக்ஸ் நாட் அண்ட் V டேஷ்னு சொல்லணும். அதாவது V டேஷ்னா என்ன சொன்னேன், லிமிட் பாயிண்ட்னு சொன்னேன். ஸோ இதை வந்து லிமிட் பாயிண்ட் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ இப்போ எனக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், V இஸ் கண்டென்ட் அண்ட் W2 தெரியும். ரெண்டு பக்கம் நான் இன்டர்செக்ஷன் W1 எடுக்கிறேன். அப்போது V இன்டர்செக்ஷன் W1 இஸ் சப்செட் ஆஃப் W2 இன்டர்செக்ஷன் W1. எனக்கு இது எம்டின்னு சொல்லி தெரியும். அப்போ இந்த பெரிய செட்டே எம்டினா அதுக்கு சப்செட் இதுவும் என்னவாக தான் இருக்கும், எம்டியாக தான் இருக்கும். அப்போ இது எம்டினா என்ன அர்த்தம், எக்ஸுங்கிற பாயிண்ட்டு W1 இருக்குது. எக்ஸுங்கிற பாயிண்ட் W1 இருக்குது. அதாவது W1 இஸ் அ நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ். எக்ஸனுடைய நெய்பர்ஹுட் என்னென்னு எடுத்தேன், W1 எடுத்தேன். ஆஸ்டா ஸ்பேஸில் எக்ஸனுடைய நெய்பர்ஹுட் ஓப்பன் செட் வந்து W1 எடுத்தேன். ஸோ W1 இஸ் அ நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ். பட் அது Vயை இன்டர்செக்ட் பண்ணல, விச் இஸ் எம்டி ஆகிடுச்சு. அப்போ எம்டி ஆகிடுச்சா இன்டர்செக்ட் பண்ணலைன்னு அர்த்தம். அதான் W1 இஸ் அ நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ் பட் டஸ் நாட் இன்டர்செக்ட் V. ஓகேவா, இதுலேருந்து நாங்கள் இதை எழுதியிருக்கேன். அப்போ இந்த மாதிரி ஒரு நெய்பர்ஹுட் இருக்குது, அதை இன்டர்செக்ட் பண்ணலை அப்படின்னா, இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா அது லிமிட் பாயிண்ட்டு, பண்ணலைன்னா அது லிமிட் பாயிண்ட் கிடையாது. அதுதான் இந்த லைனை நான் எழுதிட்டேன். ஸோ இந்த நெய்பர்ஹுட்டு அது இன்டர்செக்ட் பண்ணலைன்னு வந்துருச்சு. ஸோ அதனால் அந்த பாயிண்ட்டு லிமிட் பாயிண்ட்டு கிடையாது, வியுடைய லிமிட் பாயிண்ட்டு கிடையாது. அப்போ லிமிட் பாயிண்ட் இல்லைன்னா அந்த V நான் என்ன செட்டு இந்த சூஸ் பண்ணனோ அதோடைய டேஷ் போட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா அது லிமிட் பாயிண்ட்டுங்கிறது மீனிங். ஓகேவா, ஸோ இதை நோட்டேஷனில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸ் இஸ் நாட் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் Vனா எக்ஸ் நாட் அண்ட் V டேஷ். ஸோ நான் ரெண்டு ப்ரூவ் பண்ணிட்டேன், எக்ஸ் நாட் அண்ட் V, எக்ஸ் நாட் அண்ட் V டேஷ். தர்ஃபோர் அதை யூனியன் பண்ணால் அதுக்குள்ளேயும் அந்த எக்ஸுங்கிற பாயிண்ட் இருக்காது. V யூனியன் V டேஷை நம்ம V பார்னு எழுதலாம்னு சொல்லி ஃபஸ்ட் யூனிட்லேயே பார்த்துக்கோம். ஸோ எக்ஸ் நாட் அண்ட் V பார். ஓகேவா, ஸோ இப்போ இது வரைக்கும் ஸ்டெப் 1 வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு. ஓகேவா, இதை தான் நான் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் ஸ்டெப்பு அன்கவுண்டபிள்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் எம்டி ஓப்பன் செட்டு V கண்டெய்ன்ட் அண்ட் U எக்ஸ் நாட் அண்ட் V பார் எல்லாமே 4மே ப்ரூவ் ஆகிடுச்சு. புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஓரலாக சொல்லியிருப்பான், அது எப்படி அப்படிங்கிறத டீப்பாக சொல்லியிருக்கனால இவ்வளோ பெரிய ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ அடுத்து அன்கவுண்டபிள்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்பில் நான் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்கவுண்டபிள் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, ஸோ அன்கவுண்டபிள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னாக்கா ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த தியரம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தியரம் 26.9ல் XB டோபோலாஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ் காம்பேக்டாக இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அது அதில் இந்த எடுக்கக்கூடிய கலெக்ஷன் க்ளோஸ்டு செட்டை வந்து அதோட இன்டர்செக்ஷன், ஓகேவா, இன்டர்செக்ஷன் ஆஃப் த க்ளோஸ்டு செட்டு வந்து நான் எம்டியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஓகேவா, எக்ஸ் காம்பேக்டாக இருந்தால் இன்டர்செக்ஷன் ஆஃப் த க்ளோஸ்டு செட்டு வந்து நான் எம்டியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து தியரம் 26.9. இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது ஆன் டூனா என்ன அப்படிங்கிறது. ஃபங்க்ஷன் எப்போ சப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா எவ்ரி எலமெண்ட் ஆஃப் பிலேருந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஏலேருந்து எடுக்கக்கூடிய எலமெண்ட்டோடைய அந்த எலமெண்ட்டை அந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி வர அந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் பிலேருந்து இப்போ நான் ஸ்மால் பின்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், ஏலேருந்து ஸ்மால் ஏன்னு பாயிண்ட் எடுக்கிறேன். அந்த இமேஜ் அப்போ அந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கான இமேஜ் என்னது, எஃப் ஆஃப் இ. ஓகேவா, எஃப் ஆஃப் ஏங்கிறது பிக்கு இந்த நான் பிலேருந்து எடுத்த பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஏலேருந்து எடுத்த பாயிண்ட்டோடைய ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது வருது பார்த்தீங்களா எஃப் ஆஃப் ஏன்னு, இந்த எஃப் ஆஃப் ஏ பிலேருந்து எடுத்த பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக வந்துச்சுன்னா அதை நான் ஆன் டூன்னு சொல்லுவேன். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். எப்போ சொல்லுவோம், எஃப் ஆன் டூவாக இருந்தால் தான் இந்த மாதிரி வரும். ரைட்டா, ஸோ எக்ஸுங்கிற பாயிண்ட்டு கேபிட்டல் எக்ஸ்லேருந்து எடுத்திருப்போம், ஒய்ங்கிற பாயிண்ட்டு கேபிட்டல் ஒய்லேருந்து எடுத்திருப்போம். அதுதான் இங்கே நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேவா, ஸோ ஆன் டூனா இது இந்த மாதிரி ஈக்குவலாக வந்துச்சுன்னா ஆன் டூ, பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப். அதாவது நான் எடுக்கிற பாயிண்ட்டு ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி இன்னொரு பாயிண்ட்டுக்கு அந்த ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது ஆன் டூ, வரலைன்னா நாட் ஆன் டூ. இது ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ ஸ்டெப் 2ல் கன்சிடர் த மேப் எஃப் ஃப்ரம் z+2 எக்ஸ். ஓகேவா, ஸோ நான் ஆன் டூ தான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ மேப்பிங் வந்து z+2 எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். திஸ் மேப்பிங் எஃப் இஸ் 1:1. 1:1 வந்து காமன். ஓகேவா, 1:1 செக் பண்ணோம் அப்படின்னு அவசியம் கிடையாது, பட் நாட் ஆன் டூ. அது ஆன் டூ இல்லைன்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் வந்து அன்கவுண்டபிள்னு ப்ரூவ் ஆகிடும். ரைட்டா, ஸோ நான் x1 அப்படின்னா எஃப் ஆஃப் 1, x2 அப்படின்னா எஃப் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி நான் ஜஸ்ட் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அப்போ xn அப்படின்னா எஃப் ஆஃப் n இதே மாதிரி. ஓகேவா, ஸோ பை அப்ளைங் ஸ்டெப் 1 இதே மாதிரி நான் ஸ்டெப் 1 அப்ளை பண்ண. ஸ்டெப் 1ல் என்ன பண்ணேன், ஒரு நான் எம்டி ஓப்பன் செட் எடுத்தேன் இல்லையா, அந்த ஓப்பன் செட்டை நான் யூன்னு எடுத்தேன் இல்லையா, நான் இப்போ இங்கே என்ன எடுக்க போகிறேன்னா அந்த ஹோல் ஸ்பேஸ் அந்த எக்ஸையவே நான் ஓப்பன் செட்டாக சூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா,
ஹோல்ஸ் அந்த எக்ஸே நான் ஓப்பன் செட்டாக நான் சூஸ் பண்ணுறேன். அங்கே யூங்கிறத நான் வந்து ஓப்பன் செட்டாக எடுத்தேன். இங்கே ஹோல் ஸ்பேஸ் எக்ஸையவே நான் ஓப்பன் செட்டாக நான் சூஸ் பண்ணுறேன். அப்போ நான் ஓப்பன் செட் இன்னொரு ஓப்பன் செட் வருமா அந்த யூ இல்லாமல் வீன்னு. ஸோ அந்த பியை V1. அப்போ பி நம்ம வந்து யூ எடுத்தோம்னா தேர் எக்ஸிஸ்ட் V contained in U such that X not in V bar அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தோம் இல்லையா. அங்கே நான் யூக்கு பதிலாக எக்ஸ் எடுத்திருக்கேன். தேர் எக்ஸிஸ்ட் V1. அப்போ V1 contained in இங்கே யூங்கிறது எக்ஸு such that நான் எடுக்கிற பாயிண்ட் என்னவோ அது வந்து இந்த V1 பாரில் இருக்காது. ரைட்டா? அதுதான் இங்கே. ஸோ இப்போ நான் எடுக்கிற பாயிண்ட் X1 இருந்தால் X1 not in V1, 1னா 1, 2னா 2 அப்படி அந்த மாதிரி. ஓகேவா? அதை தான் நான் இங்கே எழுதியிருப்பேன். ஸோ யூக்கு அந்த யூன்ற ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் செட்டு யூ சூஸ் பண்ணோம். அதுக்கு பதிலாக எக்ஸேவே நான் ஓப்பன் செட்டாக எடுத்துக்கிறேன். அதுக்கு இன்னொரு நான் எம்டி ஓப்பன் செட்டு V1 வருது. அது வச்சு சப்செட் ஆஃப் தட் எக்ஸாக இருக்குது. அப்போது நான் எடுக்கிற பாயிண்ட்டு அந்த V1 பார் இதோடைய க்ளோஷர் இந்த V1உடைய க்ளோஷருக்குள்ளே இருக்காது. அதே மாதிரி நான் V2 எடுத்தனாலும் அதே தான். V2 எடுத்தேன்னா அது வந்து எதுக்கு சப்செட்டாக இருக்குன்னா V1க்கு சப்செட்டாக இருக்கும். அதை விட சின்ன இல்லை அதுக்கு சின்ன செட்டுக்கு சப்செட்டாக இருக்கும். என்னன்னா n-1 அந்த மாதிரி. ஓகேவா? அதுக்கு சப்செட்டாக இருக்கும். அந்த பாயிண்ட் வந்து அந்த இதோடைய க்ளோஷருக்குள்ளே இருக்காது. இதே மாதிரி ஜென்ரலாக எழுதியிருப்பேன். Vn is contained in Vn-1, Xn not in Vn bar. ஓகேவா? ஜஸ்ட் ஜென்ரலாக எழுதியிருக்கதான். ஓகேவா? நம்ம மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி 1, 2 எக்ஸெட்ரா n வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். இப்போ கன்சிடர் த நெஸ்டட் சீக்வன்ஸ். நெஸ்டட் சீக்வன்ஸ்னால் இந்த மாதிரி நம்ம வந்து பெரிய செட்லேருந்து சின்ன செட்டுக்கு போவோம் இல்லையா. ஸோ அதாவது n-லேருந்து 1 இதில் எது சின்ன செட்டோ அதுதான் ரொம்ப பெரிய செட்டாக இருக்கும். ஓகேவா? எது 1 அந்த V1 அதுதான் வந்து பெரிய செட்டாக இருக்கும். பெரிய செட்லேருந்து சின்ன செட் எழுதுவோம். அதாவது n-1ன்னு எழுதுவோம். அதுதான் பெரிய செட்லேருந்து சின்ன செட்னு சொன்னேன். பட் அந்த சின்ன செட்டாக இருக்கிறதா மோஸ்ட் பெரிய செட்டாக பெரிய சூப்பர் செட்டாக இருக்கும். ஓகேவா? இது எல்லாத்த விட இதுதான் ரொம்ப பெரிய செட்டு. ஸோ Vn bar is contained in இதுதான் நெஸ்டட் சீக்வன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஆஃப் நான் எம்டி க்ளோஸ்டு செட் இதெல்லாம் க்ளோஷரில் இருக்கும். ஸோ இது வந்து நான் எம்டி க்ளோஸ்டு செட்டாக நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? Vn bar contained in Vn-1 bar contained in எக்ஸெட்ரா V1 bar ஆஃப் நான் எம்டி க்ளோஸ்டு செட்டாக நான் ஒரு நெஸ்டட் சீக்வன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ சின்ஸ் எக்ஸ் இஸ் காம்பேக்ட்னா நம்ம அந்த இன்டர்செக்ஷன் இந்த தியரம் பார்த்தோம் இல்லையா, அதுபடி இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் தட் க்ளோஸ்டு செட்டு வந்து நான் எம்டியாக இருக்கும். ஸோ அந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் Vn பார் வந்து நான் எம்டி விச் இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் எம்டினா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பாயிண்ட் அந்த இன்டர்செக்ஷனுக்குள்ளே ஏதோ காமன் இருக்குது, ஏதோ ஒரு பாயிண்ட் காமனாக இருக்குது, அதுதான் நான் எக்ஸு. ஓகேவா? ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குங்கிறத நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் வந்து இந்த இன்டர்செக்ஷன் V பாருக்குள்ளே இருக்குது, இன்டர்செக்ஷன் Vn பாருக்குள்ளே இருக்குது. அப்போ இன்டர்செக்ஷன்னா அப்போ ஏதோ ஒரு அந்த Vn பாருக்குள்ளே இருக்கும். இன்டர்செக்ஷன் ஆஃப் அந்த செட்டுக்கு இதில் இருக்குன்னா ஒரு Vn பாருக்குள்ளே இருக்கும். அதான் எக்ஸ் பிலாங்ஸ் டு Vn பார். ஓகேவா? ஸோ எனக்கு இங்கே எக்ஸ் பிலாங்ஸ் டு Vn பார்னு கிடச்சிருக்கு. இன்னொன்று நான் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கேன்? Xn நாட் இன் Vn பார்னு ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பட் Xn நாட் இன் Vn பார்னு ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அப்போ எக்ஸுங்கிற பாயிண்ட்டு Vn பாருக்குள்ளே இருக்குது. பட் Xn வந்து Vn பாரில் இந்த பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட் இல்லை. ரைட்டா? Vn பாரில் இந்த பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட் இல்லை. அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டு வேறு பாயிண்ட். ஓகேவா? இந்த எக்ஸுங்கிற பாயிண்ட்டு Xnங்கிற பாயிண்ட்டு வேறு பாயிண்ட்டு. ஒரு பாயிண்ட் இருக்குது, இன்னொரு பாயிண்ட் இல்லைனா அந்த ரெண்டு பாயிண்ட்டும் வேறு பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ இது வேறு. ஸோ எக்ஸ்னா நான் ஆல்ரெடி என்னென்னு எழுதியிருப்போம்? X1னா f(1)ன்னு எழுதினோமா, X2னா f(2)ன்னு எழுதினோமா, அது மாதிரி Xnனா f(n). ஸோ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு Xn அந்த Xnக்கு பதிலாக f(n)ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? நான் என்ன சொன்னேன்? on2னா நான் எடுக்கிற பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட் அந்த f அப்ளை பண்ணி வர்றதுக்கு ஈக்குவலாக இருந்தால் on2. அதுதான் b ஈக்குவல் டு f of a அப்படின்னா அது on2. நான் எடுக்கிற பாயிண்ட்டு இந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி வரும்போது ஈக்குவலாக வரலன்னா விச் இஸ் நாட் on2. therefore that x is uncountable. நான் on2 இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த x வந்து uncountable ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேவா?